So, happy morning to all students. So, in the previous class, we have discussed about the new profit sharing ratio and gaining ratio. Today, shall we continue the same, the exercise number 11, page number 219. Here, the proportion of share gained is not given. The proportion of share is not given. The proportion of share gained is not given. So, Mani, Gani and Sony are partners sharing the profit and loss in the ratio of 4:5:6. So, Mani retires from the firm. So, calculate the new profit sharing ratio and gaining ratio. So, இதில மூணு பார்ட்னர் இருக்காங்க. Mani, Gani and Sony are partners. மூணு பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ என்ன ரேஷியோவில் பிரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா 4:5:6 பண்றாங்க. ஸோ யார் ரிட்டையர் ஆகிறா அப்படின்னா மணி ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ மணியினுடைய ஷேர் வந்து 4. ஸோ 4 + 5 9, 9 + 6 15. ஸோ 4/15 மணியினுடைய ஷேர் 4 ரிட்டையரிங். ஸோ calculate the new profit sharing ratio and gaining ratio. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்கல. ஸோ மூணு பார்ட்னர் இருக்காங்க, என்ன ரேஷியோவில் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டையர் ஆகிற பர்சன் மட்டும்தான் சொல்லியிருக்காங்களோடைய வேற எந்த டீட்டெயிலும் இதில் கொடுக்கல. அப்படி கொடுக்கலைன்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ இதில் since new profit sharing ratio, share gained and the proportion of share gained is not given. இப்போ சம்மில் இந்த மூணுமே எதுவுமே கொடுக்கல. ஸோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் கொடுக்கல, ஷேர் கெயின்டும் கொடுக்கல, ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் கெயின்டும் சம்மில் கொடுக்கல. அப்படி கொடுக்கலைன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ த நியூ ஷேர் இஸ் கால்குலேட்டட் பை அஸ்யூமிங் தட் the share gained is in the proportion of the old ratioல ப்ரொபோர்ஷன் பண்ணிக்கிட்ட மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அப்படி கொடுக்கலைன்னா the new share is calculated by assuming that the share gained is in the proportion of old ratio. Therefore, the new profit sharing ratio and the gaining ratio between the continuing partners, that is Gani and Sony, in their old profit sharing ratio 5:6. ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மூணு பார்ட்னர் இருக்காங்க, 4:5:6 பிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. புதுசா அதாவது மணி ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ அப்போ மணி ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னா மணியினுடைய ஷேரை மட்டும் எடுத்து விட்டுறணும். அந்த 4 மட்டும் எடுத்துட்டு அப்ப மீதம் இருக்கக்கூடிய 5:6 நம்ம அப்படியே ரீடைன் பண்ணிக்கலாம் அப்படின்றத தான் இங்க டீடைலா சொல்லியிருக்காங்க. கனி அண்ட் சோனி இன் தர் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் 5:6. அப்ப அதுல நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கெய்னிங் ரேஷியோ என்னது அப்படின்னா 5:6. ஸோ ஏற்கனவே 4:5:6 இருக்கு. ஸோ மணி ரிட்டையர் ஆகிறதுனால அவருடைய ஷேரை மட்டும் எடுத்து விட்டுரு. உதாரணத்துக்கு 4:5:6 இருக்கு, இதை மட்டும் எடுத்து விட்டுட்டேன்னா 5:6. ஸோ த ரேஷியோ வந்து 5:6. இது மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உன்னுடைய புக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 196ல ஸோ டிஃபரன்சஸ் பிட்வீன் த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ. ஸோ இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய தியரி கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய எக்ஸாமினேஷன்ல கேட்கக்கூடிய தியரி கொஸ்டின்ஸ், அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோ. ஸோ பேசிக் மீனிங். ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோனா உனக்கு ஏற்கனவே தெரியும். இட் இஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த ப்ராஃபிட் விச் இஸ் சாக்ரிஃபைஸ்டு பை த ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் த நியூ பார்ட்னர். புதிதாக வரக்கூடிய கூட்டாளிகளுக்காக பழைய கூட்டாளிகள் தியாகம் செய்கின்றது. ஸோ தியாகம் செய்கின்றதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோன்னு சொல்றோம். இன் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த ப்ராஃபிட் விச் இஸ் சாக்ரிஃபைஸ்டு பை த ஓல்டு பார்ட்னர். பழைய கூட்டாளிகள் தியாகம் யாருக்காண்டி? இன் ஃபேவர் ஆஃப் த நியூ பார்ட்னர், புதிதாக வரக்கூடிய கூட்டாளிகளுக்காக. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். தென் கெய்னிங் ரேஷியோ. வாட் இஸ் இந்த கெய்னிங் ரேஷியோ? இட் இஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த ப்ராஃபிட் விச் இஸ் கெய்ன்டு பை த கண்டினியூங் பார்ட்னர். ஸோ ஃப்ரம் த ரிட்டையரிங் பார்ட்னர், விலகும் கூட்டாளிகளிடமிருந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டாளிகள் தொடர்ந்து நடத்துகின்ற லெவல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா விலகுகின்ற கூட்டாளிகளிடமிருந்து
எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுதான் கெய்னிங், ஆதாய விகிதம் சொல்றது. In the proportion of the profit which is gained by the continuing partner from the retiring partner. Then purpose, என்ன purpose kind sacrificing ratio calculate பண்றோம் அப்படின்னா, it is calculated to determine the amount to be adjusted towards goodwill for the sacrificing partner. ஸோ அந்த குட்வில்ல இருக்கிறத நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காண்டி நோக்கத்திற்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ அந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ற நோக்கமே என்ன அப்படின்னா அட்ஜஸ்டட் டுவர்ட்ஸ் த குட்வில், இருக்கக்கூடிய குட்வில்ல அட்ஜஸ்ட் பண்ற நோக்கத்திற்காக தான் நம்ம தயாரிக்கக்கூடியது தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கால்குலேட்டட் டு டிட்டர்மைன் த அமௌண்ட் டு பி அட்ஜஸ்டட் டுவர்ட்ஸ் குட்வில் ஃபார் த கெய்னிங் பார்ட்னர். ஸோ இங்கே அதே மாதிரி தான் குட்வில் அட்ஜஸ்ட் பண்றோம். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டாளிகள், தொடர்ந்து கூட்டாண்மையில் இருக்கக்கூடிய கூட்டாளிகள் ஆதாயத்திற்காக கண்டுபிடிக்கக்கூடியது. தென் டைம் ஆஃப் கால்குலேஷன், எப்போ நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் கால்குலேட்டட் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் அ நியூ பார்ட்னர். புதிதாக கூட்டாளிகளை சேர்க்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த கூட்டாண்மையை நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்றோம். இது ஒன் வேர்ட்ல வரும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. At the time of admission of a partner, we have to calculate the sacrificing ratio. It is calculated at the time of retirement of a partner. ஒரு கூட்டாளிகள் விலகுகின்ற பொழுது நாம தயாரிக்கக்கூடியது retirement of a partner. Then அது gaining ratio. Then method of calculation. So என்ன மெத்தட்ல நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். It is the difference between the old ratio and the new ratio. ஸோ அந்த ஓல்டு ரேஷியோக்கும் நியூ ரேஷியோக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஸோ இதான் இங்கே ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஈக்குவல் டு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நியூ ரேஷியோ அண்ட் த ஓல்டு ரேஷியோ. இது அப்படியே மாறி வரும். ஸோ சாக்ரிஃபைசிங்னா ஓல்டுல இருந்து நியூவை கழிக்கணும். ஸோ கெய்னிங் ரேஷியோக்கு நியூல இருந்து நம்ம ஓல்டை கழிக்கணும். ஸோ கெய்னிங் ரேஷியோ ஈக்குவல் டு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மைனஸ் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ ஓல்டு மைனஸ் நியூ, இது நியூ மைனஸ் ஓல்டு. ஸோ இது அடிக்கடி கேட்கக்கூடிய தியரி கொஸ்டின். ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில். ஸோ த ரெப்புடேஷன் பில்ட் பை த ஃபார்ம். இது ஏற்கனவே நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்லேயே பார்த்திருக்கோம். த சேம் ப்ரொசீஜர் வில் பி ஃபாலோட் ஹியர். ஸோ the reputation built by the firm has an impact on the present and future profit to be earned by the firm. At the time of retirement of a partner, the continuing partner gain a part of the retaining partner share of profit. So retirement பாத்தீங்க அப்படின்னா so continuing partner கெயின் பண்றாங்க. யார்கிட்ட பண்றாங்க அப்படின்னா so அந்த ரிட்டையரிங் பார்ட்னர்கிட்ட இருக்கக்கூடிய குட்வில்ல இருந்து இவங்க கெயின் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம். Hence the retiring partner share of goodwill is to be valued and adjusted through the capital account of the gaining partner. So இது என்ன பண்றோம் அப்படின்னா கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ்ல நம்ம அந்த குட்வில்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய கண்டினியூயிங் பார்ட்னருக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். The following journal entry you have to pass. So continuing partner capital account debtor to retiring partner capital account. Continuing partner capital account debtor to retiring partner capital account. So இது adjustment of goodwill. So இதுல பாத்தீங்க அப்படின்னா so உன்னுடைய இதுல எக்ஸசைஸ்ல 12th one page number 219. So adjustment for goodwill. So Rajan, Suman and Jagan were partners in a firm sharing profit and losses in the ratio of 4:3:2. Suman retired from partnership. The goodwill of the firm on the date of retirement was valued at 45,000. So அப்ப என்ன பண்றாங்க, 3 பார்ட்னர் இருக்காங்க, ராஜன், சுமன் அண்ட் ஜெகன் இருக்காங்க. என்ன ரேஷியோல பிரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா 4:3:2 ரேஷியோல பிரிச்சுட்டு இருக்காங்க. இதுல யாரு ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னா சுமன் ரிட்டையர் ஆகிறாரு. அப்ப சுமனுடைய ஷேர் எவ்வளவு, 4 + 3 7, 7 + 2 9, 4 + 3 7, 7 + 2 9. ஸோ அப்ப 3/9. ஸோ அவருடைய ஷேர் 3/9. The goodwill of the firm. ஸோ மொத்த ஃபர்மனுடைய குட்வில் தான் இங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 45,000. Pass necessary journal entries for goodwill on the assumption that the fluctuating capital method is followed.
ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம குட்வில் பார்க்கணும்னாலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ கெய்னிங் ரேஷியோ அல்லது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னரா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஓல்டு பார்ட்னர் என்ன ரேஷியோல பிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஒழிய வேற எந்த டீட்டெயிலும் இதுல கொடுக்கப்படவில்லை. ஸோ அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா as the new profit sharing ratio and gain made by the continuing partner is not mentioned. So இங்க எதுலயுமே கொடுக்கல அப்படின்னா it is assumed that they give a gain in the old profit sharing ratio. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா 4:3:2. ஸோ அப்ப இதுல யாரு ரிட்டையர் ஆறா, சுமன் நடுவில் உள்ள பார்ட்னர். அப்ப இவருடைய ஷேரை மட்டும் விட்டுரு. அப்ப மீது என்ன இருக்கும் 4:2. அந்த ரேஷியோவை நாம எடுத்துக்கணும் அப்படின்றதான் இங்க சொல்லியிருக்காங்க. as the new profit sharing ratio and gain made by the continuing partner is not mentioned, it is assumed that they gain in the old profit sharing ratio of 4:2. அப்ப 4:3ல இந்த 3 மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா 4:2 அந்த ரேஷியோ தான் கொடுத்திருக்காங்க. therefore the gaining ratio is 4:2. ஸோ இந்த வேர்டிங்ஸ் எல்லாமே வந்து உன்னோட இல்லஸ்ட்ரேஷன் 12ல இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோ. இல்லஸ்ட்ரேஷன் 12ல இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோ. தென் சுமன் ஷேர் ஆஃப் குட்வில். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்த ஃபேமோட குட்வில் தான் வந்து 45,000. இப்போ சுமனுடைய ஷேர் எவ்வளவு 3/9. 3/9 4 + 3 7 7 + 2 9 4 + 3 7 7 + 2 9. ஸோ இந்த 45,000ல 3/9 எவ்வளவுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ 9 கேன்சல் பண்ணீங்கன்னா 9 1 டைம்ஸ். ஸோ 9 5s are 45. ஸோ 5,000 வரும். 5,000 into 3 15,000. 5,000 into 3 15,000. அப்ப சுமனுடைய ஷேர் ஆஃப் குட்வில் வந்து 15,000. ஸோ என்ன ரேஷியோல பிரிச்சுக்கணும் 4:2. 4:2 ரேஷியோல பிரிக்கணும். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 4:2னா என்ன வரும் 4:2 4 + 2 6 4 + 2 6. So 15,000 divided by 6. 15,000 divided by 6 equal to 2,500. So இதை கேன்சல் பண்ணினா 2,500. 2,500 into 4. 2,500 into 4 எவ்வளவு 10,000. 2,500 into 2 5,000. 2,500 into 4 வந்து 10,000. 2,500 into 2 வந்து 5,000. So இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஜர்னல் என்ட்ரி. ஸோ கண்டினியூங் பார்ட்னர் யாரு? ஸோ இதுல 3 பார்ட்னர் இருக்காங்க, ராஜன் சுமன் ஜெகன். ஸோ இவர் ரிட்டையர் ஆகிறாரு. அப்ப கண்டினியூ பார்ட்னர் வந்து ராஜனோ ஜெகனோ. ஸோ ராஜன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார், ஜெகன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு சுமன்ஸ் கேபிட்டல். ஸோ இந்த 15,000 10,000 5,000. ராஜன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் 10,000, ஜெகன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் 5,000 to Suman's capital. So 5,000. So Suman's capital 5,000. Okay. So இது வந்து என்னது adjustment of goodwill. So அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா existing goodwill இருக்கிறத என்ன செய்யணும். So existing goodwill. If goodwill already appears in the balance sheet at the time of retirement, if the partners decide, it can be written off by transferring it to all the partners' capital account. இப்போ ஏற்கனவே பழைய பேலன்ஸ் ஷீட்ல குட்வில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ பார்ட்னர் டிசைட் பண்றாங்க இருக்கக்கூடிய குட்வில்ல எல்லாரும் நம்ம மாற்றம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ the following journal entry is passed. So all partners capital account debtor to goodwill, existing goodwill written off. So இதுதான் வந்து journal entry. So இப்போ சம் பார்க்க போறோம். So exerciseல 13th one page number 219. Exerciseல 13th one page number 219. Balu, Chandru and Nirmal are partners in a firm sharing profit and losses in the ratio of 5:3:2. 5:3:2. On 31st March 2018, Nirmal retires from the firm. On the date of Nirmal retirement, goodwill appeared in the books of the firm at rupees 60,000. So அப்ப 3 பார்ட்னர் இருக்காங்க, பாலு இருக்காங்க, சந்துரு இருக்காங்க, நிர்மல் இருக்காங்க. ஸோ என்ன ரேஷியோல பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா 5:3:2 ரேஷியோல பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க.
ஸோ யாரு ரிட்டையர் ஆகிறா அப்படின்னா நிர்மல். ஸோ தேர்ட் பார்ட்னர் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ அப்போ புக்ல இருக்கக்கூடிய குட்வில் வந்து எவ்வளவு அப்படின்னா 60,000. ஸோ பை அஸ்யூமிங் fluctuating capital account, pass the necessary journal entry if the partner decides. So question number A, write off the entire amount of existing goodwill. இருக்கக்கூடிய goodwill எல்லாத்தையும் transfer பண்ணிக்கனா என்ன journal entry? Write off half of the existing goodwill. இருக்கக்கூடிய goodwill half வந்து transfer பண்ணிக்கிறாங்க. அப்ப மூணு பார்ட்னருமே பிரிச்சு கொடுக்கணும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இதுல 60,000 இருக்கு. ஸோ ரேஷியோஸ் வந்து பாத்தீங்கன்னா 5:3:2. 5 plus 3, 8. 8 plus 2, 10. 5 plus 3, 8. 8 plus 2, 10. So 60,000 divided by 10 na 6,000. So 6,000 into 5. 6 5s are 30. 30,000. 6 into 3, 18,000. 6 into 2, 12,000. 12,000. So journal entry. Balu capital account debtor. Balu capital account debtor 30,000. Chandru capital account debtor 18,000. Nirmal capital account debtor 12,000. Balu capital account debtor 30,000. Chandru capital account debtor 18,000. Nirmal capital account debtor 12,000. Two goodwill 60,000. Two goodwill 60,000. So existing goodwill written off. So இருக்கக்கூடிய அந்த 60,000 ஃபுல்லா என்ன பண்ணிடுறாங்க, ரைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இது வந்து கொஸ்டின் நம்பர் ஏக்கு ஆன்சர். ஸோ பியில் என்ன சொல்றாங்க, ஹாஃப் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் குட்வில் தான். இப்போ ஹாஃப் ஆஃப் த குட்வில்னா இந்த 60,000 எவ்வளவு, 30,000 மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்ப இங்க என்ன வந்துடும், 30,000 வந்துடும். ஸோ இது எல்லாமே ஹாஃப் ஆஃபா வந்துடும். அப்ப இங்க 15,000 வந்துடும். ஸோ இங்க 9,000 வந்துடும். இங்க 6,000 வந்துடும். ஸோ அது மட்டும் தான் சேஞ்சஸ். ஸோ இது பி. பிக்கு ஆன்சர் பாலு கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் 15,000. Chandru capital account debtor 9,000. So Nirmal capital account debtor 6,000. Two goodwill 30,000. So half of the existing goodwill written off. Half of the existing goodwill written off. Okay. Then அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, so இந்த retiring partner வந்து என்ன பண்றாங்க, so adjustment for current year profit or loss up to the date of retirement. Adjustment for current year profit or loss up to the date of retirement. When a partner retires in between an accounting year, ஒரு பார்ட்னர் என்ன செய்யறாரு அப்படின்னா, சோ அந்த அக்கவுண்டிங் இயர் முடிகிற வரைக்கும் இல்லாம in betweenல அவரு ரிட்டையர் ஆயிராரு அப்படின்னா, his share of current year profit or loss up to the date of retirement has to be distributed. சோ என்னைக்கு தேதிக்கு இருந்தாரோ, அவர் என்னைக்கு தேதிக்கு விலகுறாரோ அது வரைக்கும் அவருடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். It may be estimate based on the current year's turnover. So இருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க, ஸோ ப்ராஃபிட் எப்ப நம்ம கால்குலேட் பண்ணுவோம், இயர் எண்ட்ல தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல ஒருத்தர் இன்பிட்வீன்ல விலகி போறாரு அப்படின்ற சமயத்துல, ஸோ கரண்ட் இயர்ல என்ன டர்ன் ஓவர் இருக்கோ அதன் அடிப்படையில நாம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ப்ரீவியஸ் ப்ராஃபிட் ஆர் the average of the past year's profit may be also taken as a base to estimate the current year profit. அப்ப அந்த கரண்ட் இயர் ப்ராஃபிட்டை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, சோ ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டை வச்சு நம்ம செய்யலாம், அல்லது ஆவரேஜ் ஆஃப் த பாஸ்ட் இயர் ப்ராஃபிட். சோ நம்ம குட்வில்ல கால்குலேட் பண்ணுவோம்ல பாஸ்ட் இயர்ஸ் ப்ராஃபிட், சோ அதே மாதிரி இதுல ஆவரேஜும் நம்ம பார்க்கலாம். சோ லாஸ்ட் இயர் ப்ராஃபிட்டை நம்ம பேஸா எடுத்து பண்ணலாம், அல்லது அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்டை நம்ம பேஸா எடுத்துக்கலாம் கரண்ட் இயர் ப்ராஃபிட் கால்குலேஷனுக்கு. சோ த ஃபாலோயிங் ஜர்னல் என்ட்ரி இஸ் பாஸ்ட். சோ ஜர்னல் என்ட்ரி வந்து பார்த்துக்கோ. So profit and loss suspense account debtor to the retiring partner's capital account. So if there is loss, the reverse entry is passed. Suppose profit வந்துச்சுனா profit and loss suspense account debtor to the retiring partner capital account னு சொல்றோம். Suppose loss வந்துச்சு அப்படினா reverse entry, so the retiring partner capital account debtor to profit and loss suspense account. So இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேயா? தென் இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் போறோம். ஸோ எக்ஸசைஸ், ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 14, எக்ஸசைஸ்ல 14:1, எக்ஸசைஸ் 14:1. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் கரண்ட் இயர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப் டு த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். ஸோ எக்ஸசைஸ் 14ல பேஜ் நம்பர் 219. ஸோ ராணி, ஜெயா அண்ட் ரதி ஆர் பார்ட்னர்ஸ் sharing profit and losses in the ratio of
2:2:1. அப்ப 3 பார்ட்னர் இருக்காங்க. ஸோ என்ன ரேஷியோல பிரிச்சுட்டு இருக்காங்க? 2:2:1 பிரிச்சுட்டு இருக்காங்க. On 31/3/2018, Ravi retired from the partnership. So profit of the preceding year is as follows. So 2014 10,000, 2015 20,000, 2016 18,000 and 2017 32,000 சொல்லிருக்காங்க. So find out the share of profit of Ravi for the year 2018 till the date of retirement. So இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, so first என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். Profit எப்படி distribute பண்றாங்கன்னு சொல்லிட்டு question number A. Profit is to be distributed on the basis of previous year profit. Previous year profit பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண சொல்றாங்க. அப்ப எப்ப 2018, அப்ப 2018 உடைய previous year வந்து பாத்தீங்கன்னா 2017. சோ இத வந்து நம்ம previous year profit நம்ம பேஸ் பண்ணி பண்ண போறோம் இந்த 32,000. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் A 2017 profit வந்து எவ்வளவு? 32,000. சோ இந்த 32,000ல யார் ரிட்டையர் ஆகுறா? ரதி ரிட்டையர் ஆகுறாங்க. ராணி, ஜெயா, ரதி. சோ இதுல யார் ரிட்டையர் ஆகுறா அப்படின்னா ரதி ரிட்டையர் ஆகுறாங்க. சோ அவங்களுடைய ஷேர் எவ்வளவு? 2/5. 2:2:1 2 + 2 4 4 + 1 5. அப்ப 1/5. சரியா? இப்ப எப்ப ரிட்டையர் ஆகுற அப்படின்னா மார்ச்ல ரிட்டையர் ஆகுறாங்க. மார்ச் ரிட்டையர் ஆகுறாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷம் தான் கொடுத்துருக்கான் அப்படின்னா, சோ அக்கௌண்டிங் வந்து ஜனவரியில ஆரம்பிச்சு டிசம்பர்ல முடியுதுன்னு அர்த்தம். அக்கௌண்டிங் வந்து ஜனவரியில ஆரம்பிச்சு டிசம்பர்ல முடியுதுன்னு அர்த்தம். சோ எல்லாமே வந்து இயர் தான் கொடுத்துருக்கான். 14, 15, 16, 17 கொடுத்துருக்கிறதுனால நம்மளுடைய அக்கௌண்டிங் பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி டு டிசம்பர். அப்ப எப்ப ரிட்டையர் ஆகுறாங்க? 31/3/2018 ரிட்டையர் ஆகுறாங்க. சோ அப்ப ஒரு 3 மாசம் 2017க்கு அப்புறம் ஒரு 3 மாசம் இருக்கு. சோ அப்ப 32,000 into 3/12, 3 மாசம்ன்றனால 3/12. இவங்களுடைய ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 1/5. சோ ரேஷியோஸ் வந்து 1/5. 2:2:1 அப்படின்னா யார் ரிட்டையர் ஆகுறா? ரவி ரிட்டையர் ஆகுறாங்க. சோ அவங்களுடைய ஷேர் வந்து 1/5. சோ 32,000 into month, 3 மாசத்துக்கு நம்ம கால்குலேட் பண்றோம். அதனால 3/12 into 1/5. சோ இதை கேன்சல் பண்ணேன்னா 1,600 rupees. 1,600 rupees. அந்த 3 மாசத்துக்கு அவங்களுக்கு எவ்வளவு டிரான்ஸ்பர் பண்ணணும்? 1,600 rupees நம்ம டிரான்ஸ்பர் பண்ணணும். நல்லா பாத்துக்கோ. இது வந்து ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட் 32,000 ரூபாய். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மாசத்துக்கு கால்குலேட் பண்ணோம். 31st மார்ச் வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க. 31st மார்ச் வரைக்கும் இருக்கிறாங்க, 18 வரைக்கும். சோ அப்ப 3 months. சோ அதனால 3/12 போடுறோம். சோ இந்த ரேஷியோஸ் வந்து பாத்தீங்கன்னா 2:2:1. சோ யாரு ரிட்டையர் ஆகுறாங்கன்னா லாஸ்ட் பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாங்க. அப்ப ஷேரை கன்வெர்ட் பண்றப்ப 2 + 2 4 4 + 1 5. சோ 1/5. சோ அதுதான் இங்க போட்டிருக்கோம். சோ 32,000 into 3/12 into 1/5. சோ கேன்சல் பண்ணா 1,600. சோ இந்த ப்ராஃபிட்டுக்கு நம்ம ஒரு ஜர்னல் என்ட்ரி போடணும். சோ இந்த ப்ராஃபிட்டுக்கு ஒரு ஜர்னல் என்ட்ரி போடணும். டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். So 31/3/2018. Profit and loss suspense account debtor. Profit and loss suspense account debtor to Radi's capital 1,600. Profit and loss suspense account debtor to Radi's capital 1,600. Radi's current year share of profit credited to her capital. இது வந்து first questionக்கு answer. Then second question B என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, profit is to be distributed on the basis of the average profit of the past 4 years average profit கேக்குறாங்க. So இப்ப past 4 years profit இங்க கொடுத்திருக்காங்க. 14, 15, 16, 17 4 years profit கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம அந்த 4 years average profit நம்ம calculate பண்றோம். So point number B, if the profit is to be distributed on the basis of the average profit of the past 4 years, average profit of past 4 years. So average profit is equal to 10,000 plus 20,000 plus 18,000 plus 32,000. So 4 வருஷ profit கொடுத்திருக்காங்க. 2014, 15, 16, 17. So அந்த 4 profit ஆட் பண்ணி 4ஆல டிவைட் பண்ணிட்டேன்னா உனக்கு average profit கிடைச்சிரும். So அப்ப 80,000 divided by 4, 20,000. So இப்ப Ravi share of profit for 3 months. So 20,000 into 3/12 இது month. So அவங்களுடைய ஷேர் வந்து எவ்வளவு? 1/5.
ஸோ அப்போ அதை கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னா 1000 rupees வருது. ஸோ 1000 rupees வருது. ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து செட்டில்மெண்ட் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை அடுத்த கிளாஸ் பார்த்துக்கலாம். ஸோ we can conclude that. இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். ஸோ அடுத்த சம்மில் வந்து செட்டில்மெண்ட் ஆஃப் த ரிட்டையரிங் பார்ட்னர் பார்த்துட்டு ஸோ ஃபுல் ஃபிளெஜ்டு ப்ராப்ளம் அடுத்து வந்துடும். ஸோ யாரும் கிளாஸை கட் பண்ணாத. ஸோ அடுத்த கிளாஸஸ்லேருந்து ஃபுல் ஃபிளெஜ்டு ப்ராப்ளம் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரிட்டையரிங் பார்ட்னருக்கு எப்படி நம்ம அமௌண்ட் கொடுத்து அனுப்ப போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் we can see in the next class. Thank you.